வெல்கம் டு ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடகம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், தனியா, வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகா, துவரம் பருப்பு இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு பானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு துவரம் பருப்பையும் மிளகையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சட்டியில் 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு வடகத்தை ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சிக்கலாங்க. இப்போ இந்த வதங்கிட்டு இருக்கக்கூடிய பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பூண்டோட ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும். இப்போ வடகமும் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும், எண்ணெயிலேயே சூப்பராக இருக்கும் கம கமன்னு. இப்போ இந்த பூண்டு இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வறுக்கப்பட வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரு தக்காளி பழத்தையும் போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 4 தக்காளியை போட்டு வதக்கிக்க போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வறுப்படுறதுக்கு தக்காளி பழம், காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன். நல்லா புளி எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்காங்க. வெந்நீரில் ஊற போடுங்க, அப்போ தான் ஈஸியாக நல்லா வந்துடும். இப்போ தக்காளி பழமும் நல்லா வதங்கிடுச்சா. இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம இதில் விட்டுடலாங்க. தேவையான அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவே புளியை கரைச்சி விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அது நல்லா ஆறிடுச்சு நம்மளுக்கு, அதை வறுத்து வச்சுருந்தோம்ல. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஃபைன் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு அரைச்சிருந்துச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இதில் தக்காளி பழம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இதை அரைக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்கும் இந்த பேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, இதையும் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ குழம்புலையும் நம்மளுக்கு நல்லா புளி தண்ணியும் சேர்ந்து கொதிச்சிருச்சு. இப்போ இந்த இதை பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் நல்லா கொதிக்கட்டுங்க. அது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா மேலே நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாங்க. சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.